கடந்த 14/11/2013 அன்று மாசார்பட்டி காவல் நிலைய பகுதிக்குட்பட்ட தாப்பாத்தி பகுதியைச் சேர்ந்த சப்பானிமுத்து மகன் முத்து முனியசாமி என்பவரை தாப்பாத்தி பகுதியைச் சேர்ந்தவர்களான கரும்பன் மகன் சுப்பையா, சுப்பையாவின் மகன்கள் மாரிமுத்து, ராஜ்குமார், சுப்பையாவின் மகள் அந்தோணியம்மாள், சுப்பையாவின் மனைவி மாரியம்மாள் மற்றும் சுப்பையாவின் உறவினர் போலம்மாள் ஆகியோர் சேர்ந்து முன்விரோதம் காரணமாக தாப்பாத்தி பகுதியில் வைத்து கம்பி மற்றும் அரிவாளால் தாக்கியும், அதை தடுக்க வந்த முத்து முனியசாமி சேர்மக்கனி என்பவரையும் தாக்கியதில் முத்து முனியசாமி மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் உயிரிழந்தார். இது குறித்து மாசார்பட்டி காவல் நிலைய போலீசார் கொலை மற்றும் கொலை முயற்சி உள்பட சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து மேற்படி எதிரிகளை கைது செய்தனர். இவ்வழக்கின் விசாரணை தூத்துக்குடி மாவட்ட 1வது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்றது. இந்த வழக்கை விசாரித்த மதிப்பிற்குரிய கணம் நீதிபதி திரு தாண்டவன் அவர்கள் இன்று 14/10/2025 மேற்படி எதிரிகளில் சுப்பையா மற்றும் ராஜ்குமார் ஆகிய இருவருக்கும் தலா ஆயுள் தண்டனையும் மற்றும் தலா ரூபாய் 10,000 அபராதம் விதித்தும் மற்ற 4 எதிரிகளை விடுதலை செய்தும் உத்தரவிட்டு தீர்ப்பு வழங்கினார். இந்த வழக்கை புலனாய்வு செய்த அப்போதைய மாசார்பட்டி காவல் நிலைய ஆய்வாளர் சண்முகம் மற்றும் குற்றவாளிக்கு தண்டனை பெற்றுத்தர நீதிமன்றத்தில் திறம்பட வாதிட்ட அரசு தரப்பு வழக்கறிஞர் திரு ஆனந்த கேப்ரியல்ராஜ் அவர்களையும், விசாரணைக்கு உதவியாக இருந்த தலைமை காவலர் திரு மாரிச்சாமி ஆகியோரையும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ஆல்பர்ட் ஜான் ஈகாப்பா அவர்கள் பாராட்டினார்கள். இந்த ஆண்டு இதுவரை மொத்தம் 20 கொலை வழக்குகளில் சம்பந்தப்பட்ட எதிரிகளுக்கு ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.